Hey guys, welcome to my channel Code with Curly. React learn பண்ணிகிட்ருக்க சீரீஸில் இன்றைக்கி டே 10. வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்டூடெண்ட் காம்பனண்ட்டை வச்சு ப்ராப் அண்ட் ப்ராப் டைப்ஸ் அண்ட் டிஃபால்ட் ப்ராப்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்டிஷனல் ரெண்டரிங். கண்டிஷனல் ரெண்டரிங் என்ன பண்ணும் அப்படின்னா என்ன நம்ம ஆப்ல ரெண்டர் ஆகணும், என்னென்ன மாதிரி கண்டிஷன்ஸ்ல அப்படின்னு சொல்றது தான் கண்டிஷனல் ரெண்டரிங். ஸோ இந்த இடத்துல ஷோ ஹைட் அண்ட் சேஞ்ச் காம்பனன்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி லெட் அஸ் க்ளீன் திஸ் அண்ட் ஸ்டார்ட் ஃப்ரெஷ். Okay. So, இதை demonstrate பண்றதுக்காக will create a new component user greet user_greet.jsx. So, JSX JavaScript XML and ஒரு component create பண்ணனும்னா function component ஓட name, make sure of this casing. ஸோ நம்ம மறந்துறதுக்கு முன்னாடி இப்போவே எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். அப்போ தான் வேறு எங்கேயாச்சும் யூஸ் பண்ண முடியும். யூசர் கிரீட். ஓகே, காம்பனன்ட்ஸ் ஏதாச்சும் ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, அண்ட் நான் லாஸ்ட் வீடியோலேயே ப்ராப்ஸ் பற்றி சொல்லியிருப்பேன். வில் யூஸ் ப்ராப்ஸ் ஹியர். ஸோ ப்ராப்ஸ் மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போது வில் கோ டு ஆப். இங்கே இம்போர்ட் பண்ணலாம் யூசர் கிரீட். ஓகே, இப்போ அந்த காம்பனண்ட்டை இங்கே யூஸ் பண்ணலாம். யூசர் கிரீட்டுங்கிற காம்பனண்ட் யூஸ் பண்ணும்போது ஸோ நான் இங்கே கண்டிஷனல் ரெண்டரிங்காக கண்டிஷன்ஸ் ஸ்பெசிஃபை பண்ண போகிறேன். அது எந்த மாதிரி கண்டிஷன்னா நான் இஸ் லாக்ட் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீ பாஸ் பண்ணுறேன். அதுக்கான வேல்யூ ட்ரூன்னு மென்ஷன் பண்ணுறேன். இப்போ அதில் யூசர் நேம்னு இன்னொரு கீ பாஸ் பண்ணுறேன். அதோட வேல்யூ வலி. ஓகே, ஸோ இந்த காம்பனண்ட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. சேவ் பண்ணிடலாம். இங்கே எந்த சேஞ்சஸும் வராது. பிகாஸ் நம்ம பேரண்ட் காம்பனண்ட்டில் மட்டும்தான் ப்ராப்ஸ் பாஸ் பண்ணி மென்ஷன் பண்ணியிருக்கோம். இன்னும் சைல்டு காம்பனண்ட்டில் மென்ஷன் பண்ணலை. ஸோ சைல்டு காம்பனண்ட்டில் எனக்கு இப்படி ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வேண்டாம். ரேதர் நான் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் கண்டிஷன் எழுதுறேன். ஸோ இஃப் props dot is logged in நம்ம போட்ட is logged in அது ட்ரூவா இருந்துச்சுன்னா எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா ரிட்டர்ன் h2 எலிமெண்ட். அதுல என்ன சொல்லலாம், வெல்கம். ப்ராப்ஸ்ல ஒரு யூசர் நேம் பாஸ் பண்ணோமா, அதை இங்க வாங்கிக்கலாம். யூசர் நேம் டு code with curly. சரி, இது எப்பவுமே இந்த props dot is logged in ட்ரூவா தான் இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல. எல்ஸ் வாட் இஃப் அவங்க லாகின் பண்ணல அப்படின்னா just return h2 please login to continue. ஓகே, see, இப்போ நான் ட்ரூன்னு பாஸ் பண்ணியிருக்கேன். அதனால வெல்கம் வர்லி டு கோட் வித் கர்லின்னு வருது. வாட் இஃப் நான் இஸ் லாக்ட் ஃபால்ஸ், அதாவது இந்த கண்டிஷனை மாத்துறேன். இந்த கண்டிஷனுக்கு பேஸ் பண்ணி தான் என்னோட எந்த காம்பனண்ட்ல இருக்கு என்ன வேல்யூஸ் ரெண்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த எரர் எதுக்கு வருதுன்னா நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்த மாதிரியே ப்ராப் டைப்ஸ் மென்ஷன் பண்ணணும், அதுக்காக வருது. வித்தவுட் திஸ் ப்ராப் டைப்ஸ் ஆல்சோ யூ கேன் கோட். இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஒரு டூல் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன் விஎஸ் கோட்ல இன்பில்ட்டா இருக்கிறது. அதுக்காக இட் வில் லெட் அஸ் நோ இன் ப்ரியர். இதுவும் ஒரு குட் ப்ராக்டிஸ் ஃபார் கோடிங். ஸோ இப்படிதான் நம்ம இஃப் எல்ஸ் போடணுமா அப்படின்னு கேட்டா இல்ல, நம்ம டெர்னரி ஆப்ரேட்டரும் யூஸ் பண்ணலாம். டெர்னரி ஆப்ரேட்டர் வச்சும் இந்த இஃப் எல்ஸை கோட் கன்சைஸா எழுதுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா டைரக்டா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எழுதிடுறேன். எழுதிட்டு அதுல நான் கண்டிஷன் மென்ஷன் பண்றேன். props dot is logged in அது ட்ரூவா இருந்துச்சுன்னா
எனக்கு வந்து என்னோட இந்த எலமெண்ட் அதாவது இந்த H2 வந்து டிஸ்ப்ளே ஆகணும். ஸோ இங்கே போட்டுக்கலாம். ஆர் இல்லை அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து வரணும். சாரி, ரிட்டனோட வரக்கூடாது, இந்த H2 எலமெண்ட் மட்டும் வரணும். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம எடுத்துடலாம். சி, இப்போவும் அதே தான் இருக்கு. இப்போ நான் போயிட்டு இங்கே வந்துட்டு ட்ரூன்னு மாற்றினேன் அப்படின்னா இட் வில் ஷோ அஸ் த டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போ நம்ம எப்போவுமே வந்து ஒவ்வொரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணும்போது நம்ம ஸ்டைலிங் வந்து பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து இங்கே H2 காம்பனன்ட் H2 எலமெண்ட்ல வந்துட்டு கிளாஸ் நேம், இந்த எலமெண்ட்டோட பேர் வந்து சக்சஸ் ஹைஃபன் மெசேஜ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். இந்த H2 எலமெண்ட்டுக்கு வந்து கிளாஸ் நேம், இது வந்து லாகின் ஹைஃபன் ப்ராம்ப்ட் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதோட சேஞ்சஸை வந்து காட்டுறதுக்காக நம்ம index.cssல போயிட்டு என்ன பண்ணும், டாட் சக்சஸ் ஹைஃபன் மெசேஜ். ஸோ இதில் என்ன பண்ணலாம்னா ஃபாண்ட் சைஸ் வந்து 2.5 EM தரலாம். இப்போ நான் சேவ் பண்ணேன்னா இதோட டிஃபரன்சஸ் தெரியுதா? அடுத்து பேக்ரவுண்ட் கலர், இது வந்து ஒரு green அண்ட் கலர், இந்த ஃபாண்ட்டோட கலர் மேபி ஒயிட் வச்சுக்கலாம். அண்ட் பேடிங் எப்பவும் போல் 10 pixel and will have the border radius 5 pixel and margin. Okay, margin 0. இப்போ நான் சேவ் பண்ணனா இந்த மாதிரி வந்துருச்சா? ஸோ சேம் வே நான் வந்து லாகின் ப்ராம்ப்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் எழுதணும் இல்லையா? அந்த கிளாஸ்க்கும் அங்கேயும் இது மட்டும் பாஸ் பண்ணுவோம். பேக்ரவுண்ட் கலர் மட்டும் நம்ம மாற்றிக்கலாம், ரெட். ஓகே, இப்போ நான் வந்து இதில் போயிட்டு நான் சேஞ்ச் பண்ணேன், ஃபால்ஸ்ன்னு சேஞ்ச் பண்ணேன்னா இட் வில் ஷோ அஸ் த அதர் திங். அண்ட் ட்ரூன்னு மாற்றினேன்னா இட் வில் ஷோ அஸ் த அதர் திங். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு கண்டிஷனல் ரெண்டரிங் வந்து எழுதணும். ஸோ அதில் இஃபெல்ஸில் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுறதை பார்த்தோம். இந்த கோட் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல எல்லாம் இருக்கிறது வந்து ஒரு மாதிரி ப்ராப்பராக இல்லாத மாதிரி இருக்குல்ல. எனிஹவ் திஸ் வில் ஒர்க், பட் நம்ம ஒரு கோடிங் ப்ராக்டிஸ்க்காக என்ன பண்ணலான்னா கான்ஸ்ட் நம்ம வந்து சக்சஸ் மெசேஜ் அப்படின்னு ஒரு வேரியபிள் மென்ஷன் பண்ணி அதில் வந்து இந்த எலமெண்ட்டை போட்டுடலாம். H2 element இங்கே நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் கான்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து லாகின் ப்ராம்ப்டா. லாகின் ப்ராம்ப்ட் நீங்கள் என்ன நேமிங் கன்வென்ஷன் வேணால் கொடுத்துக்கலாம், பட் இட் ஷுட் பி இன் அ கேமல் கேஸ். அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஸ்மாலர் அண்ட் செகண்ட் லெட்டர் வந்து நமக்கு கேபிட்டல் கேஸ். இட்ஸ் லைக் இது ஒரு வேர்டு நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது இந்த மாதிரி 2 லெட்டர்ஸில் டிஃப்ரென்ஸ் காட்டுங்க, ஆர் நம்ம வந்து லோவர் கேஸ்லேயே வந்து கொடுக்கலாம். ஓகே, இப்போ லாகின் ப்ராம்ப்ட்டுக்கு வந்து அடுத்த H2 எலமெண்ட் நான் போடுறேன். ஓகே, இந்த மாதிரி சேவ் பண்ணிட்டோம். இப்போ நான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல டைரக்டா என்ன மென்ஷன் பண்ணிக்கலாம்னா கண்டிஷன் எழுதணும். ப்ராப்ஸ் டாட் இஸ் லாக்டுனா இருந்துச்சு விச் இஸ் ட்ரூனா எனக்கு சக்சஸ் மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகணும், எல்ஸ் எனக்கு வந்து லாகின் ப்ராம்ப்ட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஸோ இப்படியும் வந்து நம்ம எழுதலாம். திஸ் வில் ஆல்சோ ஒர்க். இப்போ நான் போயிட்டு நான் மாற்றி பார்த்தேன்னா சேம் வேலை தான் இதுவும் பண்ணுது. ஸோ இஃபெல்ஸ் எழுதுறதுக்கு பதிலாக நம்ம அடுத்த வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்லேயே டைரக்டாக போட்டோம். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டும் கன்சைஸாக இருக்கணும், பார்க்கறதுக்கு வந்து கோட் காம்பட்டபிலிட்டி வந்து நல்லா இருக்கணுங்கிறக்காக நம்ம 2 வந்து ஒரு வேரியபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணி அதில் வந்துட்டு இந்த H2 எலமெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணியாச்சு. ஓகே, இந்த எரரை வந்து கிளியர் பண்ணுவோமா? நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து ப்ராப் டைப்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இப்போ இந்த ப்ராப் டைப்ஸை வந்து இம்போர்ட் பண்ணலாம். இம்போர்ட் ப்ராப் டைப்ஸ் ஃப்ரம் ப்ராப் டைப்ஸ். ஓகே, ஸோ யூசர் greet, oh my god,
user greet dot prop types which is equal to இதுக்குள்ள நம்ம என்ன மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இஸ் லாக்ட் இன் தானே, இஸ் லாக்ட் இன் வந்து என்ன வேல்யூஸா இருக்கணும் ப்ராப் டைப்ஸ்ல, ப்ராப் டைப்ஸ் டாட் என்ன வேல்யூவா இருக்கணும், இது பூலியனா இருக்கணும். கரெக்டா? பூல். ஓகே, ஸ்டில் ஏன் இந்த எரர் போகல அப்படின்னு பார்த்தா ப்ராப் டைப்ஸ் வந்து நம்ம சரியாவே யூஸ் பண்ணல. நம்ம இங்க என்ன இம்போர்ட் பண்ணியிருக்கோம், ப்ராப் டைப்ஸ்ன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோமா. இப்போ வந்து இங்க என்ன இம்போர்ட் பண்ணியிருக்கோம், இந்த நேமிங் கன்வென்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் பிட் டிஃப்ரெண்டா வந்து கொடுக்கணும். விச் மீன்ஸ் இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட், இந்த ப்ராப் டைப்ஸை இங்க டைரக்டா இம்போர்ட் பண்றோம். ஓகே, இப்போ இந்த இஸ் லாக்டினோட இஷ்யூ போயிடுச்சா. அடுத்து யூசர் நேம்னு நம்ம ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோமா. ஸோ யூசர் நேம் என்னவாக இருக்கணும், ப்ராப் டைப்ஸ் டாட் அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா தான் இருக்கணும். ஸோ ஸ்ட்ரிங்னு கொடுத்தா இந்த இஷ்யூவும் போயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ் நம்ம வந்து ப்ராப் டைப்ஸ் வந்துட்டு நம்ம கொடுக்குற ப்ராப்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஆல்சோ நான் டிஃபால்ட் ப்ராப்ஸ் பத்தி சொல்லியிருந்தேன், இங்கேயும் அந்த டிஃபால்ட் ப்ராப்ஸ் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ டாட் டிஃபால்ட் ப்ராப்ஸ் which is equal to default props வந்து என்ன கொடுக்கலாம், is logged in வந்து நம்ம எதுவுமே கொடுக்கல அப்படின்னா வந்து எப்பவுமே ஃபால்ஸா தான் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து யூசர் நேம் வந்து நம்ம எதுவுமே தரல அப்படின்னா கெஸ்ட்னு வரணும். ஓகே, இப்போ நான் வந்து இந்த ஆப்ல போயிட்டு இன்னொரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றேன். ஸோ இதுல வந்து எதுவுமே கொடுக்கல, லைக் ப்ராப்ஸே தரலன்னா இங்க பாருங்க. இப்போ வந்து இஸ் லாக்டின் வந்து நான் எப்பவுமே இங்க வந்து ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன், அதனால வந்து இப்படி இருக்கு. இப்போ நான் ட்ரூன்னு கொடுத்தா தானே யூசர் நேம் பார்க்க முடியும். ஸோ இதை கொடுத்துட்டு இங்க பாத்தீங்களா, வெல்கம் கெஸ்ட் டு கோட் வித் கர்லி. ஸோ இதுதான் வந்து கண்டிஷனல் ரெண்டரிங். ஒரு சின்ன ரீகேப் என்ன அப்படின்னா, நம்ம வந்து காம்பனன்ட்ஸ்ல என்னென்ன ப்ராப்ஸ் கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி அண்ட் நம்மளோட காம்பனன்ட்குள்ளேயே கண்டிஷன்ஸ் எழுதி நம்மளால வந்து ரெண்டர் பண்ணி காட்ட முடியும். லைக் எப்போ என்ன ஷோ பண்ணணும், எப்போ என்ன ஹைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கண்டிஷனல் ரெண்டரிங் வந்து பண்றோம். லைக் இப்போ வந்து 2 மெசேஜஸ் வந்து சக்சஸ் மெசேஜ், லாகின் ப்ராம்ப்ட் வந்து கொடுத்து ஸோ அதுல வந்து என்ன எலமெண்ட்ஸ் வந்து போடணும், H2 எலமெண்ட் ஒரு இதுல, இன்னொரு இதுல H2 எலமெண்ட். ஸோ அதுக்கான ஸ்டைலிங் வந்து நம்ம செக் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ராப் டைப்ஸும் டிஃபால்ட் ப்ராப்ஸும் வந்து மென்ஷன் பண்ணணும், விச் இஸ் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோலையும் பார்த்தோம், இந்த வீடியோலையும் அதுக்கான ஒரு இன்ஸ்டன்ஸ் பார்த்துட்டோம். ஸோ யா, தட்ஸ் இட். Thanks for watching guys. Do subscribe, like and share. Thank you. Bye bye. Take care.